செவடு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. மூணே புள்ளியாக இருந்தாலும் எனக்கு முத்தாக வேண்டும். அம்மணி மனைக்கு ஒரு கொட்ட புள்ள அப்படியே தருகிறேன். ஆயுளோ 16, அனுபவம் 90. ஓஹோ, வயது 16, வாலிபன் 90. ஆனால் அப்படி அழகிலே சிறந்தவன், வீரத்திலையும் சிறந்தவன். அப்படி என்றால் ஆனா ஆயுளோ 16, ஆனா வாலிபமோ 90. ஆனா அவங்களுக்கு ஆயுசோ 16 தான். ஆனா அந்த 60 வயசு அந்த 90 வயசு கிழமை எப்படி எல்லாம் ஒரு கருத்து பேசுவாரோ, என்னென்னலாம் அவர் அனுபவித்தாரோ அது பூரா அந்த 16 வயசுலயே அவங்க அனுபவிச்சிருவாங்க. அப்படி என்று எனக்கு வரத்தை தருகிறார். அப்படி ஆகட்டும். ஆயுளோ 16, வாலிபமோ 90 என்று மண்ணுக்கு 2 ஆணும் மனைக்கு ஒரு பொட்ட புள்ளியும் எனக்கு வரத்தை தந்திருக்கிறார் இந்த சிவபெருமான். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. எப்படி நம்ம இந்த தாம்பர பெரிய நாச்சியாகப்பட்டவ இந்த பொன்னடியா நாடகத்துல இந்த தாம்பர பெரிய நாச்சி தான் இந்த வெள்ளாள கவுண்டரே உருவாக்கின அஸ்திவாரம். எப்படி இந்த வெள்ளாள கவுண்டரே உருவாக்கின அஸ்திவாரமே தாம்பர பெரிய நாச்சி தான். அப்படி தாம்பர பெரிய நாச்சி என்று சொல்லக்கூடிய தாம்பர பத்தினி இதோ திருமணம் ஆகாதவங்க, இதோ நாகதோஷம் செவ்வாதோஷம், ஒரு மனை கட்டாதவங்க, எத்தனையோ வேண்டுதல் இருக்கலாம் மனசுல, அது நிறைவேறாதவங்க, இப்படி இந்த கடவுளுக்கு முன்பதாக ஒரு இந்த மாதிரி ஆண்டவனே எனக்கு ஒரு நிறைவேறிட்டா, நான் நினைச்சது நிறைவேறிட்டா, அப்படி நான் என்னால முடிஞ்சதை நான் 10 பேத்துக்கு அன்னதானம் போடுறேன், இல்ல ஒரு புண்ணியமான மகாபாரதமோ ராமாயணமோ கண்டபுராணமோ விஷ்ணு புராணமோ அப்படி ஒரு புண்ணியமான உனக்கு ஆலயத்துக்கு முன்பதாக ஒரு கூத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளை மனசார 1 மணி நேரம் கும்பிடுறது சாமி இல்ல, அத்தனையும் மறந்து அந்த ஒரே ஒரு நொட்டி அந்த அம்மனே நினைச்சு நாம வேண்டுதல் வச்சா அது நிச்சயமா நிறைவேறும். அதே பிரகாரம் எப்பொழுது இந்த தாமிர பத்தினியாகப்பட்டவன் கட்டூரமான தவம் இருக்கின்றான். சிவபெருமான் பார்த்து இந்த மண்ணுக்கு 2 ஆணும் மனைக்கு ஒரு பொட்ட புள்ளியும் இப்பொழுது வரத்தை தந்திருக்கின்றார். இது தாம்பர பெரிய நாச்சிக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து வாங்கி இருக்கிறார்.